நேயர்களே, இந்த அங்கே ஒன்று இழுத்துக்கு ஓடுது. அப்பா நின்றுச்சு, இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன்னு. வா 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 சீக்கிரமா வா, முள்ளுக்கு போப்பதே. நான் நரம்பு இங்கே இழுத்துக்கு வந்துட்டேன். எடுக்கிறியா? அப்படி அதே மாதிரி நீட்டமாக வச்சுடு. வணக்கம் நண்பர்களே, நம்ம அங்கேருந்து போட்டு வரதுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. நரம்பு அதுக்கு தான் நிறையா வச்சுக்கிறணும் அப்படின்றது. இது மேலே எங்கே இழுத்துட்டு போயிடுச்சு பாரு. என்னடா கண்ட என்ன கண்டது இல்லையாடா, இங்கே வர எவ்வளோ ஸ்பீடாக இழுத்து பாரு தான் இருக்கும். ஏய் பெருமண்டியா இருக்கா பாறை தானே, ஃபுல்லுடா ஃபுல்லுடா பாறை மீன். அப்பா இங்கே பாருங்க, அப்பா நல்ல பெரிய பாறை. இங்கே அங்கேருந்து ஒடியா இருந்தோம், இல்லைன்னா அங்கே முள்ளுக்குள்ளே கொண்டு போயிருக்கேன். சரி, வணக்கம் மக்களே. மீன் பொரியல் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு அண்ணன் முத்து அண்ணன் பெரியவர், எனக்கு அண்ணன் தான் அவரு பாண்டி. அவர் பேர் பாண்டி, என் பேரும் பாண்டி. பாருங்க, ஆமாம், சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பொரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா கம்மாயில் இயற்கையோட ஒண்டி புல் முள் தண்ணி இதோட ஒண்டி எடுக்கிறதுனால நல்லா இருக்கும். இயற்கையாக சாப்பிட்றது மக்களே வந்து நன்மையான நோய் நொடி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வந்து வாங்கி சாப்பிடுங்கள். சளி சுரம் வயவு வயிற்றோட்டம் கையால் அசதி நரம்பு தளர்ச்சி தொண்டை தலைப்பத்தம் தலைதோஷம் சர்க்கரை பிரஷர் எல்லா வியாதி 18 வியாதி கண்டிக்குதுப்பா. வந்து மக்கள் சாப்பிடுங்க வந்து 150 ரூபா கிலோ கட்டில் கண்டா வந்து வாங்கி சாப்பிடுங்க. என்ன நம்ம மீனாக போட்டிருக்க கட்டில் அத்தனை வகையான மீன் இருக்கு, வந்து சாப்பிட்டு மக்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏதோ நோய் இல்லாமல் இருக்கும். நாட்டு மீன் சாப்பிடுங்க, நாட்டு மீன் சாப்பிடுங்க. ஓகே, சரி. அவர் பாண்டியன் கிட்ட நீ கேனா சுத்துறா வாழ முருகா. ஒரு பாண்டியன் இருந்தால் இங்கிட்டு மீன் வந்துருக்கு, பழைய விடிக்க அங்கிட்டு கேன்னு அடிச்சிருச்சு மக்களே. வா முருகா, நீ கேன் எடுத்து இல்லை எடுத்து போடுப்பா கஞ்சி வச்சு. இல்லைண்ணே, சல்லு இல்லைண்ணே, ஆமாண்ணே. சரி சுத்துறா, சென்ட்ரா சுத்துறா நரம்ப இழுத்துக்கோண்ணே. பாருதா அங்கே வருது, இங்கேருந்து அடிச்சு இழுத்துட்டு போனே. சுத்துறா, எவ்வளோ ஸ்பீடாக சுத்துறா. ஒரு பாண்டியன் இழுத்துக்காரப்பா, காலை பார்த்துக்க. அப்படியே தூக்காமல் ஓரமாகவே கீழேயே இல்லைன்னா போய் முள்ளில் ஜாயிண்ட் ஆகிடும். நல்லா மாட்டிக்கிச்சே. ஓகேண்ணே, சூப்பர் மக்களே. காலிலேருந்து என்ன சொன்ன மூலிகை எண்ணெயை போட்டு ஈனையை வச்சு இந்தா சரியான பாரு. தூக்குனேன், சரட்டு மேலே தூக்குனேன், நெஞ்சுக்கு நேரம் வைனேன். இங்கிட்டு வானே தள்ளி சுத்திருச்சு. ஒன்றும் இல்லை முன்னே. நல்ல மீன், சூப்பர் மீன். என்ஜாய் பண்ணலாம், நல்லா சாப்பிடலாம். ஆமாம், நோய் நொடி இல்லாமல் சுகர் ப்ரெஷர் இல்லாமல் நல்லா இருக்கும். இங்கேருந்து பிடிச்சி டிஃபன் பண்ணி இங்கே போடுறோம், இங்கே பிடிச்சி இங்கே சாப்பிட்றோம். ஓகேண்ணே, கம்மா மீன் சூப்பர் அருமையாக. இன்னும் இதை பொரியல் நடந்துக்கிறதுக்கு இந்தா அங்கே பொரிச்சிக்கிறிக்கான் பாரு. இந்த எங்களுடைய சித்தப்ப இந்த நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, வாங்கி பேசு. ஓகே, மீனை பாருங்க, நல்லா இருக்கா மீன். இங்கே வந்துடணும், சூப்பர். அதுதான் நீ. ஓகே, மீன் அருமையான மீன். ஆகா, சரியான பாருங்க, உயிரோட 1.5 கிலோ இருக்குங்க பாறை மீன். ஆமாம், சரியான பாறை மீன் மக்களே. அவர் பாண்டியனுக்கு மாட்டிக்கிருச்சு. இல்லை போட்டு விடணும், எல்லாரும் தெரியும். பாண்டியண்ணை தூக்கி எறியன்னு சொன்னேன். அளவில் லேசாப்பட்டதுனால அவர் தப்பிச்சுக்கிட்டாரு, பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, லேசாப்பட்டதுனால எவ்வளோ ரத்தம் விட்டுரு பாருங்க. அதாவது என்னைக்கு பயிற்று போடும்போது
இப்படித்தான் நீங்கள் நீ கையோட வைக்கணுமே ஒழிஞ்சு நெஞ்சுக்கு நேரம் தள்ளி எஞ்சிருண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அவனுக்கு தெரியும்ண்ணே அது தோது தெரியும்ண்ணே எடுத்துடுறா இங்கே ஒரு பயிற்று மட்டும் எப்பயுமே அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. உங்ககிட்ட நான் சொல்கிறது இன்னும் படிச்சுரா உன் பாறையில் போட்டாலும் சொல்கிறடா. இங்கே ஒரு துணியை போட்டு அமுக்கிட்டு பொறுமையை துள்ள விட்டு தான் எடுக்கணும். தொழில் போட்டு உரிச்சு பிடிச்சி அப்படி இல்லை எண்ணெயை தடவி இருந்தாலே சரியாக போயிருக்கும். சரி போடு காம்புலேஷன் இல்லை போடு போடுறா போடுறா அண்ணே இது அரை இருந்தாலும் நல்லா இருக்கும்ண்ணே. இந்த தம்பி முத்து தான் பொறிச்சிக்கிறியா அண்ணே பாண்டி அண்ணே இது நிற்கிட்டு இருக்காரு. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பொரிச்சு மீனுங்க அதை பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நண்பர்களே இந்த பொரிச்சோம் தம்பி முத்திரிக்கா தம்பி முறி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணன் பாண்டி நான் கிட்ட இருக்காப்புல எங்கள் அப்பா கிட்ட இருக்காப்புல முன்னாடி அப்போ அங்கே பார்ப்பான். ஏன்னா ஒரு அனுபவமான ஒருத்தருங்க அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது. உட்காரப்பா உன்னுடைய அனுபவத்தை சொல்லப்பா. அதாவது மண்ணில் எத்தனை வகை இருக்கா அதை நீ சொல்லப்பா. மண்ணில் வந்து உட்காரப்பா உட்காந்து சொல்லுன்னு உனிய செவ்வத்தரை கிரம்பத்தரை சரி கரசத்தரை பிளகா பேசு சுண்ணாம்பு தரை சரி மணல் தரை சரி ஈலக்களித்தரை சரி அத்தனை தரையும் இருக்குப்பா. எதில் எந்த மீன் வளர்க்கலாம்ன்றது நீயே சொல்லப்பா. அதாவது செவல் தண்ணியில் வந்து சீசி நல்லா இது வேஸ்ட்டு இது பூரா வளர்க்கலாம்ப்பா. சரி இந்த கரம்பு தரையில் கரம்பு தரையில் இந்த அவருக்கு பொரிச்சு மீன் பெரியாம்பளுக்கு சொல்லப்பா சொல்லு. கரம்பு தரையில் மீன் வளர்க்குறது வந்து மற்ற பாறைகள் எல்லாமே மற்ற பாறை கட்டில கண்டு சீசி அது எல்லாமே வளர்க்கலாம். ஆனால் வந்து சின்னாம்பு தரையில் வந்து மீன் வளர்க்குறதுக்கு லாய்க்கில்லை. எந்த மீனுமே வளர்க்க முடியாதா? எந்த மீனுமே வளர்க்க முடியாது. என்ன மீன் தான் வளர்க்கலாம்? அது என்னன்னு கேட்டால் அது சூடு ஏறிச்சுண்டா வெயிலில் சின்னாம்பு தரைக்கு மீன் ஊற மிதந்துடும். சின்னாம்பு தரை வந்துன்றது எது? அந்த வெள்ளையா கல்லுக்கெல்லாம் இருக்குங்களப்பா அந்த இது பூராமே இதாயிருமாப்பா மீனுக்கு லாய்ப்பட சூடு ஏறும். சரி அப்புறம் மற்ற மணல் சாரி இதுகளுக்கெல்லாம் மீன் நல்லா வளர்க்கலாம். சரிப்பா என் செவல் தரைக்கு என்னென்ன மீன் நான் சரியாக கேட்கல இந்த வீட்டை பேசிக்கிறேன். செவல் தரைக்கு சீசி சீசி ஆமாம் ரோகு சரி பிஸ்கட்டு எல்லாமே வளர்க்கலாம். ஏப்பா சீசி ரோகு ஒன்று தானே? இது இல்லை அதான் நான் உங்களோட கேட்குறேன். இல்லை அது வேற இது வேற ரத்த கலர்லேயும் நான் பார்த்துருக்கேன். கட்லாவில் எத்தனை வகை இருக்குன்னு சொல்லு. இதில் வந்து சின்னாம்பு தரையில் வந்து நம்ம இறை ஓட்டமுண்டா முட்டைக்கோஸ் தொழி கேரட் தொழி இந்த எல்லா தொழியும் போட்டோம்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த பாறைக்கு நல்லாயிருக்கும். பாறை மட்டும் மற்ற மீனுக்கு இதில் செயல்படாது. திண்டுக்கு துள்ளு வீடியோ நாங்க சாப்பிட்டு இருக்கா நல்லா ஓடி எதை ஏத்திக்கிறோம்னு எங்களுக்கே தெரியல. பசி கூறுனாரா வேற வழியில இங்க தம்பி முத்து நீங்க எடுத்துன்னு வீடியோ எடுத்துக்கிறீங்க. மீனில் ருசி வந்து இப்படி மீன்களை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா எந்த நோயும் கிடையாது. நல்ல முறையில் சாப்பிட்டு நல்ல மக்கள் நல்லா இருக்கும். மக்கள் நல்லா வந்து நிம்மதியாக வாழலாம். பிள்ளை ஊட்டி பேரம் பேச்சு வரைக்கும் நல்லா வாழலாம். பார்த்துக்குங்க வாங்கப்பா மக்கள்களே வாங்குங்க. எப்போ சித்திரங்களே சொல்லியிருக்காங்க சன் டிவியோட வந்துச்சு. ஏப்பா சித்திரங்கள் சொன்னாப்பா சித்திரையில் சொல்லலாம். சித்திரங்களை எந்த உடம்புக்கு எந்த நோய்க்கு சாப்பிடலாம்னு சன் டிவியில் சொல்லிட்டாங்க. பஜ்ஜி கோளாறுல கொஞ்சம் வெளிக்கிருக்கேன். வணக்கம் நண்பர்களே. அதாவது பேர்வதியா குழம்பு வைக்கலாம்னு அண்ணன் பாண்டி அண்ணன் எங்கள் அப்பா முனியாண்டி அண்ணன் சொல்லிட்டாங்க.
அதனால் இப்போ இந்த சாப்பாடு ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து குழம்பு வைக்கலாம்னு முடிவு பண்ணி காட்டுக்குள்ளே என்ன இருக்குது மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம். மதியம் சாப்பிட்டு இருக்கோம் நடுவுலையா அவன் இன்னும் வந்து என்ன இருக்கோ அவ்வளோ வரைக்கும் பொறிப்ப விட்டேன். நண்பர்களே எல்லாம் மீன் பொரிச்சு சாப்பிடுவாங்க, நாங்கள் வதக்கி சாப்பிட்டுருக்கோம். வாழ்க்கையில் இந்த மீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது பொரிச்ச மாதிரி இருக்கு, இது வதக்கின மாதிரி இருக்கு. உங்களுக்கு எந்த இது பிடிக்குமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீனை காய போட்டுருக்க நல்லா, அது மண்டை குழம்பு வச்சது நல்லா இருக்கும்ட்டாரு பெரியப்பா. அதனால அந்த வேலை பார்த்துக்கிருக்கோம். ஐயா முன்னாடி அதை சித்தப்பா காட்டு தண்ணி காட்டு. காட்டுக்குள்ளே இருக்க மக்களே இந்த பார்த்துங்க கம்மா இனே பிடிக்கிறோம், இனே சமைக்கிறோம், இனே சாப்பிட்றோம். அடுத்து குழம்பு வச்சு தனி வீடியோ வரும். என்னடா நிறைய போட்டுக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. அதாவது வாழ்க்கையில் கிடைக்கிறப்போ அனுபவிச்சுக்கிறணும். அதாவது ராஜராஜ சோழன் கிடையாது, நம்ம பாண்டிய மன்னரும் கிடையாது, பல்லவர் மன்னரும் கிடையாது. ஏன்னா அவங்க கோயிலை கட்டி வச்சாங்க, சிற்பத்தை வடித்து வச்சாங்க, அவங்க பேர் வெளியே வருது. அந்தளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆமாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வச்சுருக்கோம். ஒரு காலத்தில் சினிமா படத்தை பார்த்து அவங்க இறந்தாலும் இறக்காதவங்க கொண்டு அனுபவித்தோம். இன்றைக்கி யூடியூப்புக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா யூடியூப்காரங்க தான் எந்த வயசுலேயும் என்ன வேணாலும் கேட்டாலும் இந்த வருஷம் யார் என்ன செஞ்சாங்க மீன் பிடிக்கிறதுண்டா நம்ம 4 பேருமே ஒன்றா வந்துடுவோம். எல்லா தகவலும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நானும் சாப்பிட போகிறேன். அடுத்து குழம்பு மீனில் சந்திப்போம். இப்போ எல்லாம் சாப்பிட்டுக்கு இருக்கேன். முரியன், எங்கள் அண்ணன் பாண்டியனே, தம்பி முத்து, எங்கள் அப்பா அவர் முன்னாடி சாப்பிட்டுக்கு இருக்காரு. சூப்பர். ஒரு மீன் நல்ல மீன் செம்மையாக சமைக்கிறோம், செம்மையாக ருசிக்கிறோம், சாப்பிட்றோம். எங்களை மாதிரி எல்லா மக்களும் சாப்பிடுங்க. சந்தோஷமா இருங்க. பணத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. 3 லட்சம் கடை இருக்கு, அதை கடை சும்மா ஜாலியாக பேசுகிறாங்க, நல்லா இருக்காங்க. அதாவது மனுஷனுக்கு 3 லட்சம் கடை இருக்கு மக்களே. அதை 3 லட்சம் கடை அடிச்சுட்டா நல்லா இருக்கும். எல்லா மாதிரியும் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏற்றி விட்டா நல்லது மக்களே. அவர் வந்து மீன் வளர்ப்பில் அனுபவமானவர். 2 பேர் 3 பேருமே அவர்கிட்ட கேட்டுக்கலாம். போட்டு கொடுத்தா போதும் மக்களே. சரி, ஓகே. அதாவது குடுக்கல் வாங்கலையோ காசில் நேர்மையாக இருப்பாங்க. ஆனால் இவங்கள இந்த விட்டு வேற ஆளுக்கு மாற்றி விட முடியாது, அது தவறு. ஏன்னா இவங்க ரொம்ப நேர்மையான ஆள். நானே பதிவு பண்ணுறேன். பழக்க வழக்கத்தில் ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்றது இவங்க மாதிரி யாருமே கிடையாது. என்ன பாப்பா, நானும் போய் சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் பசியில் இருக்கேன். வணக்கம் மக்களே. தம்பி எங்கள் அண்ணன் சின்னவன் நடுவுலையா முத்து, அங்கிட்டு முரியன், இங்கிட்டு எங்கள் அப்பன் முனியாண்டி. வகுத்தால பேதி வகுமுல எல்லாம் வேறு சொல்லாருல, கமாண்ட் பண்ணுவீங்க, கோச்சுக்கிறாதீங்க. அவர் சொன்ன உண்மைதான். அவன்ட்டு எங்கள் அண்ணன் பாண்டி அண்ணன் இங்கே நான் வீடியோ எடுத்துக்கிறீங்க. சாப்பிட்றா எல்லா பேருமே இங்கே பாருங்க மீன். உலகத்தில் நீ கோடி சம்பாதிச்சாலும் கோயிலும் கொடுக்க முடியாது, நெத்திகாசாக கொண்டு போக முடியாது. குடம் அடைக்கிற குடம் அது கூட இடையில உனக்கு சொந்தம் இல்லைன்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. மனுஷனை பிறந்து கடவுள் கேட்பாரு, நீ என்னடா சம்பாரிச்சிக்கந்த அப்படின்னு. என் பேர் பாண்டிங்க, பாண்டின்ட்டு பேரை கொண்டு வந்தேன். சரி, வேறு என்ன கொண்டு வந்தாருன்னு கேட்பாரு. நான் செத்ததுக்கப்புறம் கஜத்தனம் பண்ணேன், வட்டி கொடுத்தேன், வாசி கொடுத்தேன், பல பேர் அடிமைப்படுத்தி சம்பாரித்தேன். அதை பூரா நான் கொண்டு வந்துருக்கேன். ஏன்டா யூசுப்பில் பல பேர் மனசை அறியாமல் நீ சாக போகிறது தெரியாமல் அடிமைப்படுத்து கான்ட்ராக்டரா, இது சப்கான்ட்ராக்ட் தெரியாமல் கொண்டு வந்து சேர்த்துருக்க. இதை ஏங்கிட்ட கொண்டு வந்து சொன்னி என்னடா பிடிக்க முடியும்? அதை சுடுவாட்டுக்கு நெத்திகாசா வந்துச்சா? சரிடா, நீ 1 லட்சம் சம்பாரிச்சாலும் நெத்திகாசா வருமா? 1 லட்சம் வச்ச விட்டாலும் வெட்டியாக எடுத்துக்கிருவேன். இல்லைண்ணா உனக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, நீ எவ்வளோ மண்ணில் கோவப்பட்டு அகராய் தர மாட்டியோ அந்த மண் உன்னைய வட்டி முதல்ல கேட்க, அது திங்கியும். 2வது பருத்தி ஆடை, அது உன்னை அந்த மண் திங்க விடாமல் கோவப்படாமல் ஆரம்பத்தில் பாதுகாப்புணும். அந்த ஆரம்பத்தில் அந்த ஆடை மண் அரிப்பு ஏற்பட்டுமே நீ
ஐயோ முடியல, அப்பா முடியல, கத்தி கதறுவேன். 3வது என்ன சொல்லு, நீயே சொல்லு, சொல்லுப்பா. 3வது நீ எவ்வளோ பாவம் பண்ணி சம்பாதிச்சுக்கிறதால நெத்தி காசு. அந்த குடம் அடைக்கிற குடம் இருக்கு இல்லையா, அந்த குடம் இடைவெளியில் வரும்போதே உடச்சிட்டு அதுவும் சொந்தமல்னு கடவுள் சொல்லிடுவார். 4வது நெத்தி காசு வெட்டி எடுத்துக்கிருவேன். போடா வெண்ண, உன் சம்பளத்தை மட்டும் எடு, 100 ரூபா எடு, நீ நல்லா இருப்ப. இல்லைண்ணா ஓம் பிள்ளை ஊட்டி பல தெருவில் நிற்கும். இது அனுபவப்பட்டது. 48 வயசாகுது, எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பேன். எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பேன். அனுபவிச்சு பார். அன்பு ஆதாயம் எல்லாம் தெரியும்ன்றாங்க. பிறகு உதவிப்பார், உன் சந்தோஷம் உனக்கு தெரியும் அப்படின்றாங்க. நான் பார்த்ததில் ஒரு 4 பேர் நிறைய அனுபவிக்க போகிறாங்க. அவன் எதை அனுபவிப்பான்னு எனக்கே தெரியாது.